பார்க்குறோம் காங்கிரஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அரசு கிட்ட நகரும் போது என்ன மாற்றங்கள் வேணுமானாலும் நிகழலாம். அது மாதிரி கூட்டணிகள் வந்தால் நல்லாக இருக்கும். ஆனால் தலைவராகவும் முதல்வராகவும் முதல்வர் வேட்பாளராகவும் அண்ணன் விஜய் அவர்கள் தான் இருப்பார். ஓகே, அதில் மாற்றம் இல்லை. ஏன்னா முன்னாடியே வந்து முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை அறிவிச்சிட்டு தான் வந்து களத்தையே சந்திச்சுட்டு இருக்காங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ ரீசெண்டாக வந்து பிரவீன் சக்கரவர்த்தியே வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா, தமிழகத்தில் வந்து விஜய் வந்து மாபெரும் சக்தியாக உருவெடுத்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து முழுக்க முழுக்க காங்கிரஸ் வந்து தாவேக்காவுக்கு வர்றதுக்கான அந்த பாசிபிலிட்டிஸையை தொடர்ந்து காமிச்சிக்கிட்டே இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸில் இருக்கக்கூடிய முகம் தெரிந்த பிரபலங்கள் எல்லாருமே வந்து விஜய்க்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஜோதிமணி மாமா இருக்கட்டும், இல்லை இன்னும் பலர், வேலுச்சாமி அவர்களாக இருக்கட்டும், பலரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தொடர்ந்து வந்து விஜய்க்கு சப்போர்ட்டாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. திமுகவுக்கு பயங்கரமான அதிருப்தியை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் முதல்ல தாவேக்காவுக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இல்லை, எல்லாருமே அதுதான் குரல் கொடுக்குறாங்க. கட்சியோட சார்ந்து வர்றது தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. ஓகே ஓகே, எங்கள் கட்சியும் சேர்ந்து அங்கே வரும்போது மிகப்பெரிய பலமாகும், இன்னும் வந்து எங்களுக்கு நிறைய சீட்டு கிடைக்கும், அப்படியெல்லாம் இன்னும் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் அங்கேயும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. அதை நம்ம நெருக்கத்தில் தான் பார்க்க முடியும்.